அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், பொத்தனூரிலிருந்து. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி இருந்தால், நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் வாயிலாக ஜாதகம் பார்த்து பலாபலன்களை அறிந்து கொள்ளலாம். என்னுடைய செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆலோசனை பெறலாம். இன்றைக்கு இங்கே 2 ஜாதகங்கள் பதிவீடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 ஜாதகமே மீன லக்கண ஜாதகம்தான். 2 ஜாதகத்திலே 2ஆம் இடத்துல சனி இருக்குது. 2இல் சனி இருந்தால் என்ன பண்ணுவார்? இந்த முதல் ஜாதகத்தில் மீன லக்கணம், 2ஆம் இடத்துல சனி நீச்சம் பெற்று அமர்ந்து விட்டார். பரணி 2இல் சனி 2இல் நீச்சம். சனி நின்ற 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சம். செவ்வாய் நின்ற ராசி அதிபதி சந்திரன் விருச்சகத்தில் நீச்சம். இது போன்ற கிரக அமைப்பு இருந்தால், திருமணம் ஆகியிருந்தாலும் திருமணம் ஆகியிருக்கும், ஆனால் குடும்பம் நடத்த முடியாது. அதற்கு காரணம் 2ஆம் இடம் கெட்டு போச்சு, 2ஆம் இடத்து அதிபதியும் கெட்டு போயிட்டார், 2ஆம் இடத்து அதிபதி நின்ற சந்திரனும் கெட்டு போயிட்டார். இப்படி அமைப்புள்ள ஜாதகருக்கு படிப்பு தடைப்படும், சொல்ல காப்பாற்ற மாட்டார், குடும்பத்தை காப்பாற்ற மாட்டார், குடிப்பழக்கம் இருக்கும், ஏழ்மை நிலை இருக்கும், பணத்தட்டுப்பாடு இருக்கும், மன வருத்தம் இருக்கும், மனைவி குடும்பத்தை பிரிஞ்சே வாழ்வார், தனதானிய இழப்பு இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அதே மீன லக்கணம் தான் 2இல் சனி இருக்கார். சனி 2இல் நீச்சம்னு நினைக்கலாம், ஆனால் நீச்ச வீட்டில் இருக்கார். ஆனால் அந்த சனி பரணி 4இல் இருக்கிறார். முதல் ஜாதகத்தில் பரணி 2இலிருந்து நீச்சம் பெற்று விட்டார். 2ஆவது ஜாதகத்தில் சனி நீச்ச வீட்டில் இருந்தாலும் பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறனால அவர் நீச்சம் அடையவில்லை, ஆனால் நீச்ச வீட்டில் இருக்கார். சனி நின்ற ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றுட்டார். இந்த ஆட்சி பெற்ற காரணத்தினால தான் இந்த 2ஆவது ஜாதகருக்கு நல்ல மனைவி, நல்ல கல்வி, வேலை வாய்ப்பு, பண வருமானம், குடும்பத்தை நடத்தக்கூடிய யோகம், கணவன் மனைவி பிள்ளைகளோட சிறப்பாக இருக்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம், பூமி, நிலபலம், சொத்து சுகம், ஆடம்பர வாழ்க்கை, சகல ஐஸ்வர்யமும் இந்த 2ஆவது ஜாதகருக்கு கிடைத்து விட்டது. பார்க்கறதுக்கு 2 ஒரே லக்கணம்தான், 2இல் தான் சனி இருக்கார் 2 பேர்த்துக்கும். ஆனால் இவருக்கு தோல்வியையும் இந்த 2ஆவது ஜாதகருக்கு வெற்றியையும் கொடுக்கிறார். அதுதான் அந்த கிரக அமைப்பு, கிரக நிலை. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதியும் பார்க்கணும், கிரக நின்ற வீட்டையும் பார்க்கணும், சுபத்தன்மை பாவத்தன்மை பார்க்கணும். அப்படி பார்த்து சொன்னால் தான் அந்த பலாபலன் மிகச்சிறப்பாக இருக்கும். 2இல் சனி இருக்கார், உனக்கு குடும்பம் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சிறப்பாக வாழ்கிறது உண்டு. 2இல் சனி சூப்பராக இருக்கார், குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் உண்டு. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லலாம். அப்படி சொல்லி அந்த உண்மையை நாம் சிறப்பாக சொல்கிற போது வரும் வாடிக்கையாளர் மனதில் நாம் இடம் பிடிக்கலாம். இது மாதிரி 2ஆம் இடம் 7ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் குடும்பம், மனைவி, மக்கள் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக அமைஞ்சிடும். 2-7 சுத்தமாக இருந்தாலே, பெண் ஜாதகத்தில் 2-7 சுத்தமாக இருந்தாலே வரக்கூடிய கணவரும் நல்ல அந்த பெண் ஜாதகப்படி அமைஞ்சிடும். பெண் ஜாதகத்தில் 2-7 கெட்டு போயிருந்தால் வரக்கூடிய கணவரும் இப்படி பிரச்சனையில் தான் வரும். அதே மாதிரி ஆண் ஜாதகத்தில் 2-7 சுத்தமாக இருந்தால் நல்ல மனைவி இது வந்துடும். அதே மாதிரி 2-7 ஆண் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னா அது மாதிரி மனைவி தான் வரும். அதனால தான் இந்த பொருத்தம் பார்க்கும் முன்னாடி திருத்தம் பார்க்கணும். அதான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆக இதுபோல் அரசி ஆலஞ்சு பார்த்து நாசுக்காக
அவங்களுக்கு என்னென்ன வழிமுறையை சொல்லணுமோ அதை சொல்லி அனுப்பணும். சாஸ்திரத்தில் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். குறிப்பிட்ட நாளில், நல்ல நாளில், நல்ல தேதியில், கோயில் குளங்களில் அது சிறப்பாக இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் செஞ்சு வச்சாங்க. அதனால தான் சில ஜாதகமெல்லாம் சவால் விடும். கிரகநிலை சரியில்லைன்னா கூட அவங்க சிறப்பாக வாழ்வாங்க. காரணம் அந்த தாலி கட்டின நேரம், அந்த கால நேரம் எல்லாம் சிறப்பாக இருந்தனால அப்படி இருந்திருக்குது. இன்றைக்கி நவீன காலகட்டத்தில் எல்லாமே மாறிப்போச்சு. மண்டபத்தை பார்த்துட்டு தான் பொருத்தம் பார்க்கமே வர்றாங்க. தேதி நேரம் எதுவுமே அவ்வளோ இதாக எடுத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் எடுத்து செய்கிற போது அது சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ வழிவகையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஏற்றுக்கக்கூடியவர் நிறைய இருக்காங்க. சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை, பலர் ஏற்றுக்கொள்வார்கள். ஆகினால 2இல் சனி இருந்தால் நல்ல பலனும் உண்டு, கெட்ட பலனும் உண்டு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.